सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 20. ஈஷா வாஷ்யத்தின் சர்வவியாபி பரமாத்மா அர்த்தத்தை புரிந்து கொள்ளுதல். ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குருதேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். பாபாவின் இத்தகைய அனுபவங்கள் பல பக்தர்களுக்கு உண்டு. அவருடைய பல வகையான பொழுதுபோக்குகளை எப்படி விவரிக்க முடியும்? பாபா ஷீரடியிலே நிரந்தரமாக தங்கியிருந்தாலும் எந்த நேரத்திலும் ஒரு நுட்பமான வடிவிலே திடீரென்று எங்கும் சென்றடைவார். இப்போது இதை பாருங்கள். அந்த பணிப்பெண் யார்? எங்கிருந்து வந்தால்? யாருடைய பெண்? சாதாரணமானதை விட சாதாரணமானது திடீரென யாருடைய கவனத்திற்கும் வராது. சாதாரணமானதை விட சாதாரணமானது திடீரென்று யாருடைய கவனத்திற்கும் வராது. ஆனால் ஆரஞ்சு நிற புடவையை விவரித்து அவள் என்ன பாடலை பாடினாள்? அந்த பாடல் உபநிடதத்தின் ஆழமான அர்த்தத்தை எவ்வாறு விவரிக்கின்றது? இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கின்றது. தாஸ்கனு பாபாவிடம் சந்தேகங்களுக்கு தீர்வை கேட்டார். அந்த சந்தேகத்தை ஒரு அப்பாவி பெண்ணின் உள்ளுணர்வால் தீர்த்து கொள்ளுங்கள். அந்த வேலைக்கார பெண்ணும் காக்கா சாஹிப்பின் வீட்டில் இருப்பதும் இவை அனைத்தும் யோகத்தின் மூலம் நடந்திருக்க வேண்டும். இதை யார் நம்புவார்கள்? இதெல்லாம் பாபாவின் அழகான படைப்பு. இது பாபாவால் உருவாக்கப்பட்ட பிம்ப வடிவம், அதாவது லீலை. அவ்வாறு இல்லை என்றால் அந்த வேலைக்காரி காக்கா சாஹேப் வீட்டிலே இருக்கின்றாள். எதிர்காலத்திலே வேதாங்கத்தின் கடினமான மற்றும் சிக்கலான ஸ்லோகங்களின் அர்த்தத்தை அவள் பாடலின் மூலம் புரிந்து கொள்ளச் செய்வாள். தாஸ்கனு அங்கு சென்றால்தான் அவருக்கும் புரியும். இதெல்லாம் பாபாவுக்கு எப்படி தெரியும்? ஆனால் அது கண்டிப்பாக நடந்தது. ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும் இந்த விசித்திரமான சம்பவங்களை தாஸ்கனு கண்டு ஆச்சரியப்பட்டார். அவருடைய சந்தேகங்கள் தீர்ந்தன. அவருடைய கடின உழைப்புக்கு பலன் தந்தது. ஈஷா வாஷ்ய உபநிடத்தினுடைய விவரிக்க முடியாத ஸ்லோகங்களினுடைய பொருளை புரிந்து கொண்டார். இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும்போது பாபா ஏன் வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை விளக்க இத்தனை திட்டங்களை வகுத்தார் என்ற சந்தேகம் கேட்பவர்களுக்கு எழுவது இயல்புதானே. அந்த மர்மத்தின் உண்மையான அர்த்தத்தை பாபாவே தாஸ்கனுவின் சந்தேகத்தை புரிய வைத்து அங்கேயே தீர்க்க செய்திருக்கலாமே. ஷீரடியிலே தம்முடைய இடத்திலே அமர்ந்தவாறே பாபா இதையெல்லாம் செய்திருக்க முடியுமா? ஆனால் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதன் முக்கியத்துவத்தை எதையாவது கொடுத்தால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியாது. உண்மையிலே அந்த வேலைக்கார பெண்ணிலும் கடவுள், அதாவது ஸ்ரீ சாயி இருக்கின்றார் என்று பாபா நிரூபித்தார். ஆன்மா கடவுளை பற்றிய உண்மையான மற்றும் துல்லியமான அறிவு, ஒருவரின் உண்மையான இயல்பை அங்கீகரிப்பது, தன்னை பற்றிய அறிவு மற்றும் இரண்டையும் பற்றிய விரிவான விவாதம். இது அனைத்தும் உபநிடதங்களின் பொருள், முக்தியை அடைவதற்கான வழிமுறைகள் மற்றும் பல்வேறு பாதைகள் பற்றிய விரிவான விளக்கம் உபநிடதங்களில் உள்ள அமிர்த வசனங்களில் சேமிக்கப்பட்டுள்ளது. கீதையின் புனித வார்த்தைகளும் அதையே கூறுகின்றன. பல்வேறு வகையான உயிரினங்கள் இருந்தாலும் எண்ணற்ற உயிரினங்கள் இருக்கலாம். இன்னும் அனைவரின் இதயத்திலும் வாழும் ஆத்மா ஒன்று மற்றும் பிரிக்க முடியாதது. ஆன்மாவின் செயல்கள் மற்றும் முடிவுகள் எதுவும் இல்லை. அதற்கு புண்ணியமும் பாவமும் பொருந்தாது. கர்ம பந்தத்தின் எந்த நடத்தை விதிகளும் அவருக்கு பொருந்தாது. ஜாதி, சம்பிரதாயம், மதம் என்ற பாகுபாடு பற்றிய அறியாமை என்ற எண்ணம் ஒருவரது உள்ளத்திலே நிலைத்திருக்கும் வரை கர்ம பந்தங்கள் உடலுக்கு கட்டாயம் தேவை. ஆனால் ஆன்மா, இந்த அறிவு ஒருவரின் சொந்த இயல்பு பற்றிய அறிவு. எல்லோருடைய ஆத்மாவும் ஒன்றுதான். ஆன்மா உடலற்றது மற்றும் உடலில் இருந்து வேறுபட்டது.
என்னை தவிர இந்த உலகிலே வேறு யாரும் இல்லை. உயிருள்ள மற்றும் உயிரற்ற அனைத்து பொருள்களிலும் எங்கும் நிறைந்த உறுப்பு, அதாவது நான், அந்த ஆன்மா கடவுள். இந்த அறிவு ஒருவரின் சொந்த இயல்பு பற்றிய அறிவு. பரமாத்மா பூர்ண பிரம்மாவிலிருந்து தனிப்பட்டது இந்த ஆன்மா. என்றாவது ஒரு நாள் மீண்டும் அதன் அசல் வடிவிலே இணைய வேண்டும். இதுவே ஒவ்வொருவரின் இதயத்திலும் அமர்ந்திருக்கும் ஆன்மாவினுடைய நோக்கமாகும். இந்த கொள்கை வேதங்களிலும் சமய நூல்களிலும் திறம்பட முன்வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாவின் இறுதி இலக்கு பரமாத்மாவில் இருந்து பிரிந்த உயிரினம் அதன் அசல் இடத்தை, அதாவது பரமாத்மாவின் வடிவத்தை மீண்டும் பெற வேண்டும். முழு உயிரினத்திலும் பரமாத்மா, பரமேஸ்வரன் சமமாக இருக்கின்றார். இதை அறியாதவரை எல்லா உயிர்களிடத்திலும் இருக்கும் பூதாத்மா ஸ்ரீகிருஷ்ணர் ஜீவனுக்கு நித்திய அறிவின் ஒளியை கொடுக்க முடியாது. பகவத்கீதை 13 ஸ்லோகம் 28 அடிப்படையில் இந்த ஓவியிலே கூறப்பட்டுள்ளது. ஸ்லோகம்: சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யத் ஸ்வவின் ஷயந்தம் யகாம் பஷ்யதி ச பஷ்யதி. விளக்கம்: முழு ஜீவனும் உன்னதமான, அழியக்கூடிய மற்றும் அழியாததை சமநிலையுடன் பரமாத்மாவை பார்க்கின்றானோ அவன் மட்டுமே உண்மையை காண்கின்றான். முழு ஜீவனும் உன்னதமான, அழியக்கூடிய மற்றும் அழியாததை சமநிலையுடன் பரமாத்மாவை பார்க்கின்றானோ அவன் மட்டுமே உண்மையை காண்கின்றான். தெய்வீக விதிகளின்படி நடந்து கொள்வதன் மூலமும் வேதம் வகுத்துள்ள சமய நடத்தையின்படி ஒருவரின் வேலையை செய்வதன் மூலமும் மனம் தூய்மை அடைகின்றது. மனம் தூய்மையடைந்தால்தான் எல்லா உயிர்களிலும் சமமாக இருக்கும் கடவுளை பற்றிய வேறுபடுத்தப்படாத அறிவை ஒருவர் அடைகின்றார். அப்போதுதான் இந்த இயற்கையின் மோக மாயையின் மறைப்பினால் உருவாக்கப்பட்ட அறியாமை வடிவிலே சோகம், துக்கம், மகிழ்ச்சி போன்ற உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட நிரந்தர அறிவு வெளிப்படுகின்றது. 3 உலகங்களிலும் உயிரினம் தாவரம் மூலம் வெளிப்படும். கடவுள் தானே செயலற்றவர், கர்மபந்தம் இல்லாதவர், களங்கமற்றவர், எப்பொழுதும் சரீரமற்றவர். அவர் உடலிலே வசிக்கின்றார், ஆனால் அவர் உடல் அல்ல. இதை பற்றி உடலை ஆத்மாவாக கருதுவது இது அறியாமை. பலவிதமான பெயர்களிலும் வடிவங்களிலும் அமைப்பிலும் தோன்றி இந்த முழு பிரபஞ்சத்திலும் எங்கும் நிறைந்திருக்கும் பரமேஸ்வரன் நான். மேலும் அனைத்து மொத்த உயிர்களிலும் மற்றும் அசையாத உயிரினங்களிலும் நான் மட்டுமே இருக்கின்றேன். உண்மையிலே அசல் நிர்குண உருவமற்ற வடிவம் மாயையின் சக்தியின் மூலம் சகுன உருவமுள்ளதாக ஆகின்றது. ஆசைகள் மற்றும் இச்சைகளின் கர்மபந்தத்தில் பிணைக்கப்பட்ட ஆத்மாக்களின் பின்னால் இந்த தீய புரட்டு உள்ளது. தன்னலமற்ற செயல்களை செய்யும் முக்தியை நாடும் உயிர்களுக்கு இந்த உலக பிணைப்புகள் அர்த்தமற்றவை. எனவே ஜெயத்திற்கு இடமான உயிருள்ள மற்றும் உயிரற்ற உயிரினங்களால் ஆன இந்த உலகம் முக்கியமற்றது என்பதிலே சந்தேகமில்லாமல் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். எனவே கடவுள் மட்டுமே தனித்துவமானவர், அதாவது அடைய தகுதியானவர். இந்த உலகின் இந்த உண்மை பாரபட்சமான புத்தியால் அறியப்படாவிடினும் பாரபட்சமான மனத்தால் மனம் ஏற்றுக்கொள்ளப்படாமலும் இருந்தால் குறைந்தபட்சம் பணம், வைரம், முத்து முதலான உலக செல்வங்களின் மீதான ஆசையை விட்டுவிடுங்கள். இதை நம்மால் செய்ய முடியாவிட்டால் நம் வேலையை மட்டுமே செய்வதில் செல்வந்தர் ஆவோம். நமது வேலையை செய்ய மட்டுமே நமக்கு உரிமை உண்டு. எனவே உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் வேலையை செய்வது உங்கள் கைகளில் உள்ளது. இந்த செயல்கள் முற்றிலும் எண்ணங்களை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும் மற்றும் உண்மை மற்றும் பொய்க்கு இடையில் உள்ள பாகுபாடு மூலம் சோதிக்கப்பட வேண்டும். உங்கள் செயல்கள் உங்கள் ஜாதி மற்றும் ஆசிரமத்திற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட சடங்குகள், தினசரி சடங்குகள் மற்றும் அக்னிஹோத்திரை போன்றவற்றை செய்வதன் மூலம் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் மனமானது தூய்மையாகவும் உங்கள் செயல்கள் உண்மையாகவும் இருக்க வேண்டும்.
புனிதமாகவும் மாறும் வரை இந்த பரிந்துரைக்கப்பட்ட செயல்களை தொடர்ந்து செய்யவும். தர்மத்தினுடைய அடிப்படையிலே செயல்களை செய்வது மனதை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு வழியாகும். இரண்டாவது பாதை என்றால் அனைவரின் சகவாசத்தையும் துறந்து துறவு மனப்பான்மையை ஏற்றுக்கொண்டு தியானத்திலே இருப்பது. இது கூட முடியாவிட்டால் கடவுளை பற்றிய நிரந்தர ஞானத்தை அடையுங்கள். இல்லையெனில் உங்கள் விதியின்படி கர்மாவை நீங்கள் தொடர்ந்து அனுபவிப்பீர்கள். 5 பூதங்களில் வியாபித்திருக்கும் கடவுளின் உண்மைத்தன்மையை அறியாத வரையிலே தெளிவற்ற அறிவை பெறாவிட்டால் உபநிடதத்தை பற்றிய உண்மையான புரிதல் கடினமாகும். தெளிவற்ற அறிவு இல்லாமல் உபநிடதங்கள் வெறும் வார்த்தைகளின் விளையாட்டாகும். சத்குரு தேவ் கூட பிரம்ம ஞானம், வேதம் அல்லது வேதங்கள் பற்றிய உண்மையான அறிவை வழங்குவதில்லை. புரிய வேண்டிய தகுதியை முதலிலே சோதிக்கின்றார்கள். வேதங்களின் உண்மையான அர்த்தத்தை அறிய முதலிலே தகுதி பெற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு எளிய ஆன்மாவிற்கு மட்டுமே குருதேவர் அத்தகைய வாய்ப்பை வழங்குகின்றார். தாஸ்கனுவிற்கும் இந்த ஆசை இருந்தது. அதனால்தான் அவர் வில்லே பார்லேவிலே கிராமத்திற்கு அனுப்பப்பட்டார். அங்கு காக்கா சாஹிப் தீக்ஷித்தினுடைய பணிப்பெண் இந்த மர்மமான ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை விளக்குவாள் என்று கூறினார். பாபாவே தனது புனிதமான வார்த்தைகளின் மூலம் இந்த உணர்வை அளித்திருந்தால் எதிர்காலத்தில் இது போன்ற ஒரு ஆச்சரியமான சம்பவம் எப்படி நடந்திருக்கும்? மேலும் தாஸ்கனு பாபாவினுடைய தனித்துவமான அறிவை, அதாவது அவரது அனைத்தையும் தழுவும் சக்தியை அனுபவித்திருக்க மாட்டார். அந்த தாசி பெண்ணின் மனசாட்சி வேறு யாரும் அல்ல, நான் தான். அந்த பெண்ணுக்கு உபநிடதங்கள் பற்றிய புரியாத ஆழமான அறிவை அவளது நடத்தையின் மூலம் வெளிப்படுத்தும் ஞானத்தை நான் தான் கொடுத்தேன். பாபாவின் நுட்பமான திட்டமிடலின் மூலம் இந்த ஞானத்தை அனைவரும் அனுபவித்தனர். இறைவனின் அருளும் ஆச்சாரியர்கள் மற்றும் அறிஞர்களின் சிறப்பு அனுகிரகமும் இல்லை என்றால் ஆத்ம ஞானத்தை அடைய சாதனையாளர்களின் போதனைகள் அவசியம். முக்திக்கான பாதையை காட்டும் வெளிச்சம் என்பது சாதனையாளர்களினுடைய அமிர்த வார்த்தைகள் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். ஆன்மாவின் இயல்பை தெளிவுபடுத்தும் மற்றும் சுய உணர்வை அளிக்கும் எந்த வேதங்கள் உள்ளன என்பதை எப்பொழுதும் கேளுங்கள். பரமாத்மா, பரமேஸ்வரன் ஆகிய நான் அனைத்தையும் அறிந்தவன், எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கின்றேன் என்ற தெளிவை புரிந்து கொள்ளும் இந்த வாக்கியத்தை எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருங்கள். என்னை தவிர வேறு எதுவும் இல்லை. ஆன்மாவின் உண்மைத்தன்மை தெரிந்தவுடன் நானே பரமாத்மா, கடவுள் நானே தவிர வேறு யாரும் இல்லை என்ற நிரந்தர ஞானம் அடையப்படுகின்றது. அத்தகைய சுய ஞானம் கொண்ட நபர் பரமபிதாவுடன் தொடர்ந்து இணைந்திருப்பார். இந்த வழியில் கடவுள் ஆத்மாவில் மகிழ்ச்சி அடைகின்றார். ஆன்மாவின் இயல்பை பற்றிய தெளிவான அறிவை ஒருவர் பெற்றவுடன் ஆன்மாவுடன் தொடர்ந்து தொடர்பிலே இருக்க முடியும். ஆன்மாவுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதன் மூலம் கடவுளின் சாரம் எளிதிலே அடையப்படுகின்றது. அதாவது ஆத்மாவே பரமாத்மா ஆகின்றது. ஸ்ரீ விநாயக், ஹரிச்சந்திர தாக்கூர் மற்றும் பிற கதைகள் அடுத்த அத்தியாயத்திலே வரும். இந்த கதைகளை கேட்பவர்கள் கவனத்துடன் கேட்கும்போது அவர்கள் எளிதாக அறப்பாதையிலே செல்வார்கள். கேட்போரினுடைய அறத்திலே முன்னேற்றம் ஏற்படும். அடுத்த அத்தியாயத்தில் உள்ள கதைகள் இந்த அத்தியாயத்தில் உள்ள கதைகளைப் போலவே இனிமையானவை. அவற்றை கேட்டால் பெரிய மகான்களை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கேட்போரின் எண்ணம் நிறைவேறும். இந்த கதைகளை கேட்டவுடனே கேட்பவர்கள் மனநிறைவு அடைவார்கள். அவர்களின் விருப்பங்கள் நிறைவேறும். எவ்வாறு சூரியன் உதித்தவுடன் இருள் மறைவது போல இந்த கதை வடிவ அமிர்தத்தை உட்கொள்வதால் பக்தர்கள் மோகமாயின் வெப்பத்திலிருந்து விடுபடுகின்றார்கள். சாயினுடைய செயல்கள் கற்பனை செய்ய முடியாதவை. இன்னும் பலர் இருக்க இந்த கதையை வேறு யாரால் சொல்ல முடியும்? சாயியே என்னை தனது கருவியாக்கி இந்த கதையை என் மூலம் சொல்லச் செய்வார். மங்களம் ஸ்ரீ சந்த் கணவானால் ஆணையிடப்பட்டு பக்தன் ஹேமாத்பன் இயற்றியது. துறவிகள் மற்றும் மனிதர்களுக்கு உத்வேகமாக தோன்றிய பக்தரான ஹேமாத்பன் எழுதிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர ஈஷா வாஷ்யத்தினுடைய சர்வவியாபி பரமாத்மா அர்த்தத்தை புரிந்து கொள்ளுதல் 20ஆம் அத்தியாயம் இங்கே நிறைவு அடைகின்றது. ஸ்ரீ ஹரிஹரார்ப்பணமஸ்து. சுபம் பவது. அத்தியாயம் 21 தெய்வீக ஆசி அருளுதல், ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ
सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज